அனைவருக்கும் சித்தப்பாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். மே மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு, அது மே மாதம் தொடங்கும் போதே அமோகமாக சிறப்பாக குரு பெயர்ச்சியுடன் தொடங்குகிறது. அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் 6:28 சந்திரன் உச்சம் பெற்று ஆரம்பிக்கின்ற அருமையான நாள். சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு, அதாவது சிம்மராசிக்கு தொழில் 10ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்து, சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சந்திரன் உச்சம் பெற்று அமோகமாக ஆரம்பித்து அதோட குரு பயிற்சியும் எப்படி சேர்ந்து பாருங்க. அமோகமாக குரு பயிற்சியோடு இந்த மே மாதம் தொடங்குகிறது சிம்மராசிக்கு. எப்படிப்பட்ட யோகம் பாருங்க. அதாவது எல்லா குரு பயிற்சியுமே சிறப்பாக அமைந்திராது. இந்த குரு பயிற்சினால் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இந்த மே மாதத்தில் தொடங்குகிறது. 3 முக்கிய சிறப்பு அம்சங்கள். முதல்ல குரு பயிற்சி, அடுத்து மே 4 முதல் மே 28 அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. மே 4 ஆரம்பித்து மே 28 அக்னி நட்சத்திரம் முடிகிறது. அடுத்து 10ஆம் தேதி 10/5/2024 அட்சய திருதியை, அதாவது ரொம்ப அற்புதம். அதாவது எல்லா அட்சய திருதியுமே சிறப்பாக இருக்காது. எப்படி எல்லா குரு பயிற்சியுமே கிரக வலிமையோடு இல்லைன்னா, இந்த குரு பயிற்சி எவ்வளோ சிறப்பான குரு வலிமையோடு குரு பயிற்சி, கிரக வலிமையோடு குரு பயிற்சி ஆகுது. அதே போல் அட்சய திருதி. இந்த 3 சிறப்பு அம்சங்கள், அதை பற்றி நம்ம வழக்கம் சொல்லுவோம். சரி, இப்போ சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் என்ன நடக்கும்? உங்களுக்கு சொன்னது நடக்கும். எங்கெங்க எத்தனையோ இடத்துல சாத்த பார்த்தா ஒன்றுமே நடக்கலையேங்க. ஒன்றுமே நடக்கலையே. பையன் நல்லா படிச்சிருக்கான், வேலை இல்லை, அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைய நல்ல இடத்துல பொறுத்த பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை நாளைக்கு இன்னைக்கு சரியாது, நாளைக்கு சரியாக நாங்கள் பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. அவருக்கு நல்ல வேலை பார்த்துக்கிட்ட ஒரு தொழில் வேலை இல்லாமல் போச்சு. வேலையை விட்டு வந்துட்டார். வேலை நல்லபடியாக திரும்ப கிடைக்கணும். வேலை அவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும். பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கா, அவனுக்கு வேலை கிடைக்கணும்னு ஒரு பையன். இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும். நாங்களும் பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. ஒரு நல்ல வார்த்தை சொல்லி உங்களை நம்பி வந்திருக்கோம். உங்களை நம்பி வந்திருக்கோம் அப்படின்பா. அதை இப்படி இனி நம்பி வரக்கூடியவருக்கு இங்கேயும் இடத்துல வந்துடும். எங்கெங்கேயோ பார்த்து அலைஞ்சி பார்த்து இங்கேயும் பார்த்து இடத்துல வந்துடக்கூடாது. பொதுவாக ஜாதகத்தை எதுக்காக பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. நல்ல படிப்பு படிக்கணும். என்ன படித்தா நல்ல உத்தியோகத்துக்கு போக முடியும், வேலை எப்போ கிடைக்கும், தனியார் வேலையா அரசாங்க வேலை கிடைக்குமா, கல்யாணம் எப்போ முடியும். சும்மா ஜாதகத்தை விட்டு 25 வயசுல பார்க்க ஆரம்பிச்சோங்க. 25 வயசில் ஜாதகம் தூக்குற பையனுக்கு ஒத்தப்படையில் முடிக்கணும்பாங்க. ஒத்தப்படையா ரெட்டப்படையா, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒத்தப்படையில் முடிக்கணும், ரெட்டப்படையில் முடிக்கணும். இப்போ என்னப்பா பையனுக்கு கல்யாணம் முடிக்கல, அப்பா எப்போ 24 நடத்துக்கிட்டு 25 ஆரம்பிச்சு 25 ஆரம்பிச்சோங்க. இன்னைக்கு 35 வயசாச்சு, கல்யாணம் முடியல. பையன் நல்லா படிச்சுக்க நல்லா இருக்கான். பொண்ணு நல்லா அழகாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும், நல்லா வேலை பார்க்கணுன்றேன். பொண்ணு அழகாக லட்சணமாக நல்ல உத்தியோகம் பார்த்தா பொருத்தம் இல்லை. ஜாதகத்தில் பொருத்தம் இருந்தால் பொண்ணு பிடிக்கல. இப்படியே போகுதுங்க. இப்படியே போய் அதை பார்த்து இதை பார்த்து கடைசியில் 35 வயசு வரைக்கும் கல்யாணம் இல்லை. பொண்ணு நல்லா இருந்தால் பொருத்தம் இருக்க மாட்டேங்குது. பொண்ணு நல்லா இல்லைன்னா பொருத்தம் இருக்குது. பொருத்தம் இருந்தால் இவனுக்கு பிடிக்கல. பொண்ணு அழகாக இருக்குன்னு லட்சணமாக இருந்தப்ப நாங்களும் இவனுக்கு பொண்ணு பார்த்து முடிக்கிறது எனக்கு வயசாகி போச்சு. இன்னும் இவனுக்கு என்ன பொண்ணு பார்த்து நான் பிடிக்கிறேன், எனக்கு பிடிக்கிறேன் ஐயா இவங்களை நம்பி வந்திருக்கோம் அப்படிங்க. இவனுக்கு பொண்ணு பார்த்து எனக்கு வயசாகி போச்சுன்றார். அப்படி வருஷ கணக்கு என்னங்க தூக்கி அலையணும். கல்யாணம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாதா? ஏங்க அதெல்லாம் வேதனையான விஷயங்க. அந்த வேதனை வந்துடக்கூடாது. இந்த வருஷம் இந்த மாதம் இந்த ராசி தான் முடியும். அரசாங்க வேலையா சொன்ன மாதம் கிடைக்கும். சும்மா வருஷ கணக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் முடியும், அதெல்லாம் தேவையே இல்லை. தூக்கி போட்டணும். அந்த வேதனையை தூக்கி போட்டு சொன்ன மாதம் எல்லாம் நடக்கும். அதே போய் குழந்தை பாய்க்க ஆரம்பத்திலே பொருத்தத்திலே சரி பண்ணிடணும். அதாவது
ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடியது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்ல, 2 ஜாதகங்களும் வாழ்க்கை இழந்து போகக்கூடிய கட்டங்கள். எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த கட்டங்கள் எப்படி இணைஞ்சு போகுதுன்னு பார்க்கணும். பொருத்தம் அதில் பார்க்கணும். தினம் கிடம் வச்சு அடி கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஏன் இல்லை? பொருத்தங்கள் சரியான பொருத்தம் இல்லை. கணவன் மணி சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த கருவை உருவாக்கக்கூடிய இரத்த செல்கள் சரியா இல்லை, அதை பார்க்கணும். அத்தை பொறுத்து பார்க்கணும். சரி இருக்கட்டும். ஆக இத்தனை பிரச்சனைக்கு ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுக்க சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. அவர் சொன்னாருக்கு அப்படியே நடந்துன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். சரி, இன்னைக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போக முடியாது. உலகத்தில் அவ்வளோ அளவுக்கு நானும் பார்த்தேன், இவ்வளோ அளவுக்கு தான் பார்த்தேன். நீங்கள் தூக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துல நிறைய பேர் ரொம்ப வேதனையாக தான் இருக்கு. அந்த வேதனை இங்கே வர அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் அந்த இடத்துல வந்திருக்கேன். சரி, பரவாயில்ல. மே மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மே மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு வீட்டுக்கு தொடருவோம். இப்போ மே மாதம் தொடங்கும் போதே சிறப்பாக இருக்குது. அடுத்து நம்ம அச்சய திருதை பற்றி அக்கி நட்சத்திரத்தை பற்றி சொல்லியாச்சு, அச்சய திருதை பற்றி சொல்லியாச்சு. அவங்க 3 முக்கிய அம்சங்கள் மே மாதம் சிறப்பு பிரியத்தோராம ஒரு விஷயங்களாக இருக்குது. இந்த அக்னி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மே 4 முதல் மே 28 வரை, மே 24 ஆரம்பித்து அக்னி நட்சத்திரம் மே 4 ஆரம்பித்து மே 28 முடியுது. இதில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடத்தலாம். சுபகாரியங்கள், விவாகம், பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, கிரகப்பிரவேசம் வைக்கிறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, எல்லா உபகாரியங்களும் பண்ணலாம். ஆனால் என்ன, விவசாய சம்பந்தப்பட்ட கிணறு வைக்கிறது, வாங்கியா தோன்றது, வரப்பு தோன்றது, இதுக்கு செடி நடுறது, நாற்று நடுறது, இந்த வகையில் வச்சுக்கூடாது. இதுதான் செய்யக்கூடாது. சரி பண்ணுங்க. அடுத்து என்ன, இப்போ என்னென்ன தேதிகள் மே மாதம் உங்களுக்கு சிறந்த யோகத்தை தர சிம்மராசி அப்படின்னு பார்ப்போம். இப்போ 4 தேதிகள் கஜகேசரி யோகம், அதாவது நீசபங்க ராஜயோகம் சொல்லக்கூடிய 4 தேதிகள் இருக்குது. அதாவது முதல் தேதி 4/5/2024 4/5/2024 அன்று ஒரு அசுவதி, அதாவது நல்லபடிய 4/5/2024 பகல் 1:50 மேல் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில், பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்றது. பார்க்கப்படும் போது சிம்ம ராசிக்கு தொழில் வெற்றிகள், வியாபார வெற்றிகள், வருமான வெற்றிகள் என்று சொல்ல எதிரிகளால் எந்தவித மறைமுக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள்லாம் நீக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். மறைமுக எதிரிகளால் ஏற்படுகிற தொல்லைகள்லாம் தீரும். எதிரிகள் என்ன நினைச்சா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தொழில் முன்னேற்றங்கள், வருமான முன்னேற்றங்கள், அரசாங்க பதவி பெறக்கூடிய அருமையான காலங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தேதி 7/5/2024 அதே மாதிரி கஜகேசரியும் இதே பலன்கள் தான். தொழில், வியாபார விருத்தி, வருமான முன்னேற்றங்களுக்கு பெறக்கூடிய, எதிரிகளை வெல்லக்கூடிய, மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலங்களாக கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம், அதே நேரத்தில் நீசபங்க ராஜயோகம் 7/5/2024 7/5/2024 அன்று அசுவதி 4ஆம் பாதத்தை, அதாவது கடகராசியின் சொந்த இடமான, அதாவது சந்திரனுக்கு சொந்த இடமான கடகராசியிலே சந்திரன் இருந்து மகரத்தில் இருக்கிற குரு பார்க்கக்கூடியது அம்ச பலன், ராசி பலன், அம்ச பலன். இறைவன் கொடுத்த தராசு தட்டு. இறைவன் ராசி அம்சம் 2 கட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் 2 கட்டம் இருக்கு. நான் சொல்லக்கூடிய அம்ச பலன் சொல்லிட்டு இருக்கேன். ராசி கட்டத்துக்கு போகாதீங்க. அம்சம்னா அப்படியே நடத்தணும் அர்த்தம், அப்படியே நடத்தணும். சரி, அடுத்த தேதி 2 தேதியை சொல்லியாச்சு. 7/5, அதாவது முதல்ல 4/5, அடுத்து 7/5 சொல்லியாச்சு. அடுத்து முக்கியமான நாள் 10/5/2024 அன்று ரோஹிணி 4ஆம் பாதத்தில் அதே கடகராசியில், அதாவது கடகராசி சந்திரன் ஆட்சி பெறுகின்றார். சந்திரனுடைய இடமான கடகராசியே சந்திரன் ஆட்சி பெற்று மகரத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படும் போது, அதாவது சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கும் பொழுது கனவெல்லாம் நனவாகக்கூடியது, எதிரிகளை வெல்லக்கூடியது, தொழில் முன்னேற்றம் பெறக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் மறைமுக எதிரிகளை வென்று மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலங்கள், அருமையான காலங்கள். அதே மாதிரி பலன்கள் திரும்ப இன்னொரு தேதியில் வரும். அதே 10/5 இன்னொரு விசேஷம் 10/5 அச்சய திருதியை.
10/5/2000 அட்சய திருதி வருது. அதே நட்சத்திரம் அன்னைக்கு தான் ரோஹிணி நட்சத்திரத்தில் மிக சிறந்த வலிமையோட, அதாவது அக்னி நட்சத்திரத்தில் வந்து எப்படி எந்த சுபகாரியங்களும் நல்லபடியாக நடத்தலாமோ அதே போல் இந்த அட்சய திருதி அன்று ஒரு எல்லா அட்சய திருதியிலும் சிறந்த யோகங்களை தராது. ஆனால் இந்த அட்சய திருதி சிறந்த யோகம் பெறக்கூடிய கிரக அமைப்புகள் சிறந்த வலிமையோடு இருக்கிறது. நிச்சயமாக பொன் பொருள் சிற்பங்கள் அல்ல குறையாத அளவுக்கு இங்கே நகை நட்டு மட்டும் எடுக்க வரக்கூடாது. சொத்துக்கள் வாங்கலாம், இடம் வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம், ஒரு வியாபாரம் விருத்தி பண்ணலாம். இந்த தேதியில் விருத்தி பண்ணீங்க, வியாபாரத்தை தொடங்குனீங்க, தொழில் விருத்தி பண்ணாலும் சரி, வியாபாரத்தை தொடங்கினாலும் பல மடங்கு வெற்றி வரக்கூடிய நிலையில் ஏற்படும். சரி, அதாவது 10/5/2024 அட்சய திருதியோடு ரோஹிணி நட்சத்திரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய காலங்கள். அடுத்து சிம்மராசிக்கு அட்சய திருதியினுடைய யோகங்களை பார்த்துட்டேன்னா, அட்சய திருதி என்பது எல்லா அட்சய திருதியுமே சிறந்த யோகமாக இருக்காது. ஆனால் இந்த அட்சய திருதியை பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெற்ற நாளில் குரு கஜகேசரி யோகத்தில் இந்த அட்சய திருதி ஏற்படுவது மிகப்பெரிய பொன் பொருள் சேர்க்கை, வியாபார விருத்தி, வருமான முன்னேற்றம் பெறக்கூடிய, எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம். அடுத்தது அடுத்தவங்கெல்லாம் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக அமையும். சரி, அதே 10/5/2024 விருச்சிக ராசியில், அதாவது சிம்மராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற காலம். மொத்தம் 10ஆம் தேதியிலிருந்து 10/5/2024 முதல் 13/5/2024 வரை 10, 11, 12, 13 4 நாட்கள் சிம்மராசிக்கு 4ஆம் இடத்துல வீடு வாசல் சொத்துக்கள், பதவி யோகங்கள், அரசாங்க பதவி யோகங்கள், அரசியல் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்களாக அமையக்கூடிய காலங்கள். அடுத்து அதே 13/5/2024 அன்று பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் 4ஆம் முறையாக கஜகேசரி யோகம், குரு சந்திர கஜகேசரி யோகம் பெறக்கூடிய காலங்கள் 4ஆம் முறையாக. முதல் தேதி 4, 2ஆம் தேதி 7, 3ஆம் தேதி 10, அந்த 10 அட்சய திருதி. அடுத்து வந்து 13 இந்த 4ஆம் முறையாக கஜகேசரி யோகமும் நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய 4ஆம் முறை. 4 முறையும் இந்த யோகங்கள் வந்து அந்த மாதம் ஏற்படுது. ரொம்ப சிறந்த கனவுகள்லாம் நனவாகக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக ஏற்படுது. அது கடகராசி தன்கிட்டே, அதாவது சந்திரன் வீட்டிலே கடகராசி என்பது சந்திரன் வீடு, அந்த இடத்துல சந்திரன் ஆட்சி பெறுகின்ற 4 முறை வந்து சிம்மராசிக்கு சிறந்த யோகத்தை கனவுகள்லாம் நனவாகக்கூடிய காலங்களாக ஏற்படும். பலம் பொருந்திய மிக சிறந்த பலம் பெற்ற பலம் பொருந்திய நாட்கள். அதில் 18/5/2024 அன்று பார்த்தீங்கன்னா மகரத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து விற்காத சொத்துக்கள் விற்பது, பதவி உயர்வு பெறுவது என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னேற்றம், அரசாங்க பதவி பெறுவது, பதவி முன்னேற்றம் பெறுவது, சொத்துக்கள் விற்பனையாவது, பூமி மனை வீடுகள், அந்த வீடுகளை விற்காத சொத்தெல்லாம் விற்கக்கூடியது, வராத காசெல்லாம் வர்றது, எதிரிகளிலிருந்து வருமானம் பெறுவது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இதுவாக இருந்தால் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக 18/5/2024 முதல் 22/5/2024 வரை 22/5/2024 வரை மகரத்தில் செவ்வாய் பூமிகாரகன், அதிகாரத்துவ பதவிக்குரியவன், நல்ல ஒரு தைரியத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்து தொழில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக, தொழில் முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள் அமையக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். அடுத்து இறுதியாக மே மாதத்தின் இறுதியாக 25/5/2024 முதல் 28/5/2024 வரை சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற அருமையான நாள். அதாவது சிம்மராசிக்கு அதிபதியே, ராசிக்கு அதிபதி சூரியனும், சிம்மராசிக்கு 10ஆம் அதிபதி, அதாவது 3/10 சுக்கிரன். எப்படிப்பட்ட யோகம் பாருங்க. ராசிக்கு சூரியனும் சிம்மராசிக்கு 10ஆம் அதிபதி 3/10 அதாவது 3/10 மிக, அதாவது டிராவல்ஸ், பெரிய பெரிய கனரக வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட்டு, சினிமா துறை, இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, இதெல்லாம் சேர்ந்த தொழில் ரொம்ப சிறப்பாக அழகு சம்பந்தப்பட்ட சாதனங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த தொழிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி அரசாங்கத்தினுடைய பதவி உயர்வு பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். எங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சமாகுது. 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று, 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறு, அதாவது சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற காலம் சிம்மராசிக்கு.
அதாவது சிம்மராசி 3/10 8ல் உச்சம் பெற்றா வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டிருந்து வரும்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு காசு படத்தை கொட்டக்கூடியதுன்னு அந்த இடம். சிம்மராசி 8ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம், 9ஆம் இடத்தில் சூரியன் உச்சம். இந்த 2 உச்சங்கள் பெறுகின்ற காலம் தான் இந்த 25/5/2024 முதல் 28/5/2024 வரை. இதுதான் 28 மே மாதம் இறுதி வரைக்கும் வந்துட்டோம். இந்த பலன்கள் நிச்சயமாக அந்த தேதியில் உறுதியாக நடக்கும். நல்ல யோகங்களை உறுதியாக பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னு தடப்படுது, ஏதாவது தடப்படுதுங்க சரியாக வரல அப்படின்னு கண்டிப்பாக கீழே நம்பருக்கு ஒரு நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும்னு பார்த்துருவோங்க, ஏன் நடக்கணும்னு பார்த்துருவோம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாகும். என்னங்க நாங்கள் ஜாதகத்தை பார்த்து வேதனை போட்டு அழுத்து போட்டோம். அவரை பார்த்தா நல்லது நடக்குமா, இவரை பார்த்தா நல்லது நடக்குமா அப்படின்னு நாங்கள் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை தூக்கி அலஞ்சி சிரிஞ்சு வேதனை போட்டு நொந்து போய் உங்களை பார்க்க வந்திருக்கோம். உங்களை பார்த்தா அது நடக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும். நல்ல கவனிங்க, எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வர்றீங்களோ என்னை பார்த்து நடக்கலை அப்படின்ற வார்த்தையே வராது. எதுக்காக ஜாதகத்துக்கு போறீங்க? வேலை கிடைக்கும், சொன்ன மாதம் வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும்? சொன்ன மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும், சொன்ன வருஷம் சொன்ன மாதம் கிடைக்கும். அதை விட கல்யாணம் என்னங்க, கல்யாணம் முடிய மாட்டேங்குது. ஒரு கல்யாணத்தை சொன்ன மாதம் நடக்க சொல்ல முடியாதா? ஒரு கல்யாணத்து இந்த மாதம் முடியும் சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு எது? ஒரு கல்யாணத்தை சொல்ல எந்த மாதம் கல்யாணம் முடியும் எப்போங்க முடியும்னு சொல்ல முடியல. அந்த ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? ஏன்னா பெரும்பாலும் ஜாதகம் ஜோதிடம் பார்க்குற வேலை கிடைக்கணும், கல்யாணம் முடியணும், வீடு கட்டணும், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக எடுக்குது. அதை சொல்ல முடியலை அப்படின்னா அந்த ஜோதிடம் உங்களுக்கு இது, அந்த வேதனை தான் எனக்கும் இருக்குது. நீங்கள் பார்த்து அதை ஒவ்வொருத்தரும் அலையிறதை பார்த்து அதே நேரத்தில் பார்த்து ஜாதகம் சரியாக இருக்கணுங்க. 100% பார்த்தீங்கன்னா இது தப்பாக தான் இருக்குது ஜாதகம் பூரா. இதெல்லாம் கம்ப்யூட்டரில் கணிக்கக்கூடாது. இது சித்தர் வாக்கு முறைப்படி கையில் கணிக்கக்கூடியது, கம்ப்யூட்டர் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அந்த வருஷ சித்தர் வாக்கு முறைப்படி ரிஷிகள் சொன்ன முறைப்படி கணித்து உங்களுக்கு சரியாக சொன்னால் சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிங்க, சரிங்களா? அதை மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.